பல்லம்மு பிச்சுக்காரி அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு எப்படி இருக்கும்? அப்படியே ஹோலியில் அப்படியே வந்து மதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டு வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த பாட்டு என்னென்னா, நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ஹோலின்ற ஒரு பண்டிகை வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. என் வீட்டில் நான் கேட்டிருக்கேன், ஹோலி பண்டிகை நம்ம எப்போ கொண்டாடுவோம், அவங்க நம்ம எப்படா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தி படங்கள்லாம் பார்க்கும்போது, சோட்டா பீம்லாம் பார்க்கும்போது ஹோலி கொண்டாடுவாங்க, அது நமக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் பெரிய வயசாகும் போது ஹோலி நடக்கிற ஹராஸ்மெண்ட், அபியூஸை பார்க்கும்போது எங்கேயோ பிரச்சனை இருக்குது இந்த பண்டிகையில் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஜப்பான்லேருந்து 2024 ஒரு பொண்ணு சுற்றி பார்க்கறதுக்காக வந்தாங்க. இந்தியா சூப்பராக இருக்கிற வீடியோ போட்டாங்க, ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹோலி அன்னைக்கு அந்த பொண்ணு நான் கொண்டாடலாம், எல்லாரும் கொண்டாடுறாங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரோட்டில் போய் கொண்டாடும் போது அந்த ஆண்கள் ஹோலி கொண்டாடுறேன்னு சொல்கிற சின்ன வயசு என் வயசு பசங்களாக இருக்கலாம், இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்க பசங்க அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு போதும் போதும்னும் போது அந்த பொண்ணோட பிடிச்சிக்கிட்டு தலையில் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணு சேஃபாக இல்லை, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத ஃபீல் தான் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அந்த பொண்ணு கோவப்பட்டு அந்த பையனை அறையுது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடுது, போதும் போதும்னு சொல்லுது. இது இந்தியாவில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் இருந்த பசங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஃபாரினர்லேருந்து ஒருத்தங்க கிளம்பி வராங்க அப்படின்னும் போது அவங்களை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஹோலின்ற பேரில். ஹோலின்ற ஒரு பண்டிகை இருக்குது, அதை வச்சு நான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன், அந்த பொண்ணுங்களை எப்படி வேணாலும் தொடுவேன் அப்படின்றது இருக்குல்ல, அது இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி டைம் கரெக்டாக, ஹோலி சீசன் இது கரெக்டாக இந்த ஹோலி வீக்கெண்டில் இருக்கோம் நம்ம. ஸோ அப்போ இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ ஹோலின்றது எப்படிப்பட்ட பண்டிகை, ஆனால் அதில் பிரச்சனை இருக்கிறத பற்றி தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக மதுரையில் வந்து எய்ம்ஸ் இருக்கான்றது வேறு விஷயம். பட் மதுரையில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பசங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பசங்க. அவங்க ஒன்று சொல்கிறது என்னன்னா, எங்களுக்கு ஹிந்தி பேச தெரியல, எவனும் ஹிந்தி பேச மாட்டான்னு சொல்லிட்டு ஹோலிக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஹோலி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இது ரைட்டாக தப்பா? அந்த மேனேஜ்மெண்ட், அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணது ரைட்டாக தப்பான்றதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். பட் ஹோலி மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் எப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹோலின்றது 2 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம ஊரில் எப்படி பொங்கலுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து போகின்னு போயிட்டு ஒன்று எரிப்போம்ல, அப்புறம் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுவோம்ல, அதே மாதிரி மார்ச் மாதத்தில் ஃபுல் மூன் இருக்க டைமில் நார்த் இந்தியன்ஸ் வந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் ஹோலி. 2 நாள் நடக்கும். ஒரு நாள் வந்து அவங்க கெட்டதெல்லாம் எரிப்பாங்க, அடுத்த நாள் வந்து கலர்லாம் பூசி கொண்டாடுவாங்க, ஸ்வீட்டை பரிமாறிக்கிட்டு ஒரு ஜாலியாக. எல்லா பண்டிகையுமே, எல்லா மதத்தோட பண்டிகையுமே அன்பை பரிமாறுறது மட்டும்தான் அதோட நோக்கம். ரம்ஜான் வரப்போதில் தினமும் இந்து ஸ்வீட்டுக்கு முஸ்லீம்ஸ் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லா பண்டிகைக்குமே ஒரு பேசிக்கானது அன்பை பரிமாறுறது தான். ஹோலிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 2-3 கதை சொல்லுவாங்க. அதில் ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கினாராம், நான் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி கடவுள் வந்து வரத்தை தூக்கி அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். அப்படி அந்த ராஜா வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே என்ன தான் வழிபடணும், ஊரில் இருக்க மக்கள்லாம் என்ன தான் வழிபடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். அதே மாதிரி அந்த ராஜாவை எல்லாருமே வழிபட்டாங்களாம். ஆனால் ராஜாவோட பையன் மட்டும் அந்த ராஜாவை வந்து வணங்கவே இல்லையா. ஏன்னா எனக்கு விஷ்ணுவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை வந்து வணங்கிட்டு இருந்தாராம். அது அந்த ராஜாவுக்கு பிடிக்கவே இல்லையா. அந்த ராஜாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்களாம், ஹோலிகா அப்படின்னு சொல்லி. இந்த பையனை என்ன தான் பண்ணி பார்த்தாலும் அவன் விஷ்ணுவை மட்டும் தான் நான் கும்பிடுவேன், உங்களை கும்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜாவோட பையன் ராஜா கிட்ட சொன்னாராம். அப்போ ஹோலிகான்னு சொல்ல போகிற அந்த ராஜாவோட தங்கச்சி வச்சு அவர் என்ன பண்ணாராம், ஹோலிகான்னு சொல்ல போகிற அந்த ராஜாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க நெருப்பில் உட்காந்தாலுமே அவங்க கருக மாட்டாங்களாம். ஸோ அந்த பையனுக்கு நீ பாடம் புகுத்து கொடு அப்படின்னு சொல்லி, என் பையனை கூட்டு போய் நீ நெருப்பில் உட்காரு, நீ கருக மாட்டேன், என் பையன் மட்டும் கருகிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அந்த பையனை கொல்லை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாராம். அந்த டைமில் இந்த ஹோலிகா அந்த பையனை கூட்டு போய் நெருப்பில் உட்கார வைக்கும் போது விஷ்ணு வந்து என்ன பண்ணாராம், ஹோலிகாவை மட்டும் எரிச்சாராம். ஹோலிகாவை எரியவே மாட்டாங்க அவங்க, ஆனால் ஹோலிகா மட்டும் எரிஞ்சு போகிற மாதிரி அந்த பையனை அந்த விஷ்ணு காப்பாற்றினாருன்ற ஒரு கதை இருக்குது. இதுக்காக கொண்டாடப்படுற ஒரு விஷயம் தான் ஹோலி, அன்பை பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை பல கடவுள்கள் இருந்தாங்க கரெக்டாக, பல ரீஜியன். இங்கே இருக்கவங்கலாம் வந்து இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு ஒன்றா இருந்தாலுமே ஒரு பிரிட்டிஷர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மதங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாடு தான் அது. சைவம் வைணவம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது மாதிரி பல இடங்களில் பல ஸ்டோரிஸ் இருக்கும். அது மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் இருக்கார்ல, கிருஷ்ணர் வந்து ப்ளூ கலரா அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு டிபேட்டபுளான கொஸ்டின் தான். ஆனால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணரை வந்து சில பேர் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அவரோட சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாங்க, அந்த விஷத்தை சாப்பிட்டு அவருக்கு வந்து உடம்புலாம் ப்ளூ ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து எனக்கு வந்து ரொம்ப உடம்புலாம் ப்ளூவாக இருக்குது, எல்லாருமே நான் இல்லைன்னு அவர் வந்து வருத்தப்படும் போது, அப்போ ராதை வந்து ஒன்றை மாதிரி நானும் கலர் பூசிக்கிறேன்னு சொல்லி கலரை பூசினதால இங்கே இருக்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹோலின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான பேக் ஹிஸ்ட்ரி. எல்லாமே வந்து ஒரு கடவுளை கும்பிட்றது, ஒரு கடவுள் வழிபாடு, அன்னைக்கு மக்கள்கிட்ட அனுபவ பரிமாறிக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் எல்லா மத பண்டிகைகளுமே.
அது மாதிரி தான் ஹோலின்ற ஒரு பண்டிகையுமே, அன்பை பரிமாறுறதுக்கு. பட் இங்க எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தான் ஜீரோ சிவிக் சென்ஸ் ஆச்சே. ஜீரோ சிவிக் சென்ஸ். எப்படி பப்ளிக்ல வந்து நடந்துக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. எப்படி வந்து மக்கள்கிட்ட நடந்துக்கணும், பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும், ஜீரோ சிவிக் சென்ஸ் அப்படின்றது ஒன்று இல்லை நார்த் இந்தியன்ஸ்க்கு. ஸோ இங்கே நான் எங்கே சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஃபாரின்லேருந்து கிளம்பி வந்த ஒரு பொண்ணு, அவங்க இங்கே அப்யூஸ் பண்ணப்படுறாங்க இந்த ஹோலியில். இல்லை அவங்க இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஃபாரின்லேருந்து கிளம்பி வந்து விளாக் பண்ணுவாங்கல்ல, அப்படி விளாக் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பசங்க எல்லாம் என்னை வந்து பிடிச்சி கையை முறுக்குனாங்க, என்ன அப்யூஸ் பண்ணாங்க. இது எனக்கு வந்து சேஃபாக ஃபீல் ஆகலை, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. இந்த பசங்க என்கிட்ட ஹோலின்ற பேரில் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் ஜப்பான் சொன்னேன்ல, ஜப்பான்லேருந்து கிளம்பி வர ஒரு பொண்ணு ஹராஸ் பண்ணப்பட்டாங்க. எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, ஹோலின்ற பேரில் எல்லாம் பண்ணாதான் எடுத்துப்பாங்க, ஹோலி தானே அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள்கிட்ட எல்லாருமே வந்து அபியூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. இதுக்காக நிறைய பெண்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஹோலின்ற பேரில் எங்களை அபியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி தொடரும் எப்படி தொடக்கூடாதுன்றத சொல்லிக் கொடுங்க, ஹோலி அன்னைக்கு பசங்க கிட்ட சொல்லித்தாங்கன்னு சொல்லி பெண்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில். இது நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பெண்கள் அபியூஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி நிறையா பெண்களுக்கு அபியூஸ் நடக்குது. எஸ்பெஷலி ஃபாரின்லேருந்து வர ஒரு ஒயிட் ஸ்கின் பெண்ணை பார்த்தா போதும், ஒயிட் ஸ்கின் ஆணை பார்த்தா போதும். இது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு யூடியூபர் வீடியோ போட்டதை நான் பார்த்தேன். நான் ஊரில் இருக்கும்போது ஹோலி சூப்பராக இருக்கும், யூடியூப்லாம் ஹோலி சூப்பராக இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன், கிளம்பி வந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் ஹோலியை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு யூடியூபர் சொன்னதை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போனேன், எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னை வந்து பொடியை தவிடாதீங்க, கலர் மாவை வந்து என் மேலே பூசாதீங்கன்னு நான் சொல்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை மூஞ்சில் வந்து அடித்து பூசிட்டு போகிறான், நான் வேணான்னு சொல்கிறேன், போங்க என்னை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி வந்து பூசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல. அதே நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, அவங்க நான் அந்த வீடியோவில் தெரியுது, அவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பூசுறான், பூசிட்டு பின்னாடி இருக்கவனை பார்த்து இங்கே ஒரு பொண்ணு இருக்கு வந்து பூசு அப்படின்னு சொல்கிறான். இது ஹராஸ்மெண்ட் கிடையாதா அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் பேசுகிறாரு, ஒரு ஃபாரின் யூடியூபர். ஸோ இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், கரெக்டா? ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, என் மேலே பொடியை பூசாதீங்க, என் மேலே கலர் பவுடரை பூசாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணணும். நீ யாரா அதை கேட்கறதுக்குன்னு சொல்லக்கூடாது. பெண்களுக்கு ஃபாரினர்னு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது. அதை தாண்டி மத ரீதியாகவே இது நடக்குதுன்றதை நான் சொல்லுவேன். ஒரு வீடியோ, ஒரு முஸ்லீம் நபர், அவருக்கு பின்னாடி அவரோட பொண்ணோ இல்லை அவரோட தங்கச்சியோ, ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, 3 பேரும் பைக்கில் போகிறாங்க. அந்த ஒரு பொண்ணோட கையில் பார்த்தாலே தெரியும் செலைன் போடுறதுக்கான அது இருக்கும்ல, அவங்க போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை நிப்பாட்டி குச்செல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த கும்பலாக சில ஆட்கள் நின்றுக்கிட்டு கலர் மாவு வச்சுக்கிட்டு ஒரு குச்சை கையில் வச்சுட்டு வண்டி நிப்பாட்டும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் போகணும், சீக்கிரம் போகணும், உடம்பு சரி அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணும் அவர் சொல்கிறாரு ஆன் கேமராவில். அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலர் பவுடர் பூச வரவங்களாம். டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவனோட மூஞ்சில் வந்து கலர் பொடி அடிக்கிறான். அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணோட மேலே வந்து ஒருத்தர் தண்ணியை ஊற்றுறான். அந்த பாட்டி ரொம்ப வயசானவங்க வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க மேலே கலர் பொடியை பூசுறாங்க. விடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதையும் தாண்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, அந்த 3 பேரையும் சேர்ந்து. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, இது எங்கள் ஊர், நீ எப்படி இங்கே வந்து கலர் பொடியை பூசாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் ஆட்களை வந்து இது பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி ஒரு அம்மா புர்கா போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கங்க, நான் என் வயசில் இருக்க பசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு 5வது 6வது படிக்கிற ஒரு பசங்க, இல்லை அதோட வயசு ரொம்ப கம்மியாக இருக்க பசங்க, பலூனில் தண்ணியை நிரப்பி ரோட்டில் போகிறவங்கலாம் அடிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, தூக்கி அடிக்கிறாங்க. ஒருத்தவங்களை ஹராஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் பண்ணக்கூடாது. இல்லை இது வந்து ஜாலியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது வேணால் ஃபன்னாக இருக்கலாம், எல்லாருக்கும் அது அப்படி இருக்காது. ஒருத்தவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா அது நீங்கள் பண்ணக்கூடாது. நான் அது ஃபன், அது என்ஜாய்மெண்ட்டு நான் பண்ணேன் அப்படின்னா உங்கள் மேலே அது தப்பு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி தான் அந்த ஹோலின்ற ஒரு பண்டிகை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, மத ரீதியாக இருக்கட்டும், ஒரு ஜெண்டர் ரீதியாக இருக்கட்டும், எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது இருக்குல்ல, இது டேஞ்சர். இப்படி நிறைய இடத்துல பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்னொரு வீடியோ நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஒருத்தர் கேமராவில் பேக்லாம் வச்சுக்கிட்டு, கேமரா ஐப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஷூட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அன்றைக்கி வேலை வந்து போயிட்டுருக்காரு. ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, மேலேருந்து வந்து பலூன் எடுத்து தூக்கி அடிக்குது அவர் மேலே. சின்ன பொண்ணு. இவர் சொல்கிறாங்க, கையில் என்கிட்ட கேமரா இருக்குது, ஐபேட் இருக்குது, நான் பேக்கில் இருக்குது, நம்மளை அடிக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. மேலே வந்துக்கிட்டு அப்பா என்ன சொல்கிறாரு, சூப்பர்மா அடிமா அப்படின்றாரு. இது எல்லாமே நார்த் இந்தியா தாங்க. இந்த சவுத் இந்தியாவில் நடக்கிற விஷயமே கிடையாதுங்க. நார்த் இந்தியாவில் ஒருத்தர் எனக்கு பிடிக்கல, அதை பண்ணாத, என்கிட்ட பொருள் இருக்குது பண்ணாத அப்படின்னாலுமே
இதை ஃபன்னாக எடுத்துக்கியா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நார்த் இந்தியா நடக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன்ல, மதுரையில் இருக்கிற பசங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கேட்கும்போது ஹோலி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லும் போது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, நார்த் இந்தியன் பெண்கள், ஆண்கள். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஹோலி அப்படின்றது வந்து தமிழர்கள் பண்டிகை கிடையாது. சவுத் இந்தியாவுக்கு அது வந்து ஒரு ஏலியன் மாதிரியான பண்டிகை தான். இங்கே யாரும் மெஜாரிட்டியாக கொண்டாட மாட்டாங்க. சில மார்வாடிஸ் மட்டும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் கொண்டாடுறது இருக்குது. அவங்களுமே வந்து அவங்க மட்டும் கொண்டாடிப்பாங்க, மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. பட் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த சில பேர் நாங்கள் ஹோலி கொண்டாடணும் போது இங்கே இருக்கவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஹோலின்றது எங்கள் ஊரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அசுத்தம் படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆட்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ என்னால் பார்க்க முடிஞ்சது. கேரளாவில் ஒரு முஸ்லீம் பையன் வருவான், மற்ற எல்லாருமே அவனுக்கு வழி விட்டு நிற்பாங்க. அந்த ஃபோட்டோ நான் சைடில் கூட போடுறேன். திஸ் இஸ் கேரளா, திஸ் இஸ் காட் ஓன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கேரளாவுக்கு அவங்க சொன்னாங்க. நான் சொல்கிற வார்த்தை என்னன்னா, எல்லா பண்டிகையும் கொண்டாடலாம், ஆனால் மற்றவனை அப்யூஸ் பண்ணாமல், மற்றவனை வந்து வற்புறுத்தி ஒரு விஷயத்த பண்ண வைக்காமல் இருக்கிற வரையுமே எல்லா பண்டிகையுமே சந்தோஷமான பண்டிகை தான். யார் வேணாலும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் மற்றவனை துன்புறுத்தாமல், மற்றவனை தொந்தரவு படுத்தாமல் எல்லா பண்டிகையும் கொண்டாடிக்கலாம் இந்தியாவில். இதுதான் என்னோட முக்கியமான நான் சொல்லணும்னு நினச்சது. எல்லாரும் சொல்லுவாங்க ஹோலி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய், பட் ஐ வுட் சே ஹோலி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் அப்யூஸ். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் இவங்களால அது மாறிடுச்சு. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.